guys, welcome back. Yono SBI ஆப்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியலையா? உங்களுக்கு நிறைய எரர் மெசேஜ் வந்துட்டே இருக்கா? அப்போ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோனோ எஸ்பிஐக்குள்ள போனதுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேங்க்கில் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரை சூஸ் பண்ணதுமே ஒரு எரர் மெசேஜ் இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பரில் தேவையான அளவு பேலன்ஸ் இல்லாததான் காரணம். நமக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் பின் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க ஒரு சார்ஜ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் யோனோ எஸ்பிஐக்குள்ள போய் நம்ம லாகின் பண்ண முடியும். மொபைல் நம்பர்ல பேலன்ஸ் இருந்தும் லாகின் பண்ண முடியல அப்படின்னா மொபைலை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு திரும்ப யோனோ எஸ்பிஐக்குள்ள போய் லாகின் கொடுங்க. பின் வெரிஃபை ஆகி லாகின் ஆகிடும். ஸோ உள்ளே போனதுமே ப்ளீஸ் செலக்ட் டு ப்ரொசீட் கேட்பாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இல்லை நியூ கஸ்டமரான்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் எஸ்பிஐ கஸ்டமர் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நியூ கஸ்டமர் கொடுத்துக்கோங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே சூஸ் பண்ணணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபை பின் வரும். அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிம் 1 சிம் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் செலக்ட் கொடுத்ததுமே நம்மளோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தானாங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பின் வெரிஃபிகேஷன் வரும். வெரிஃபை ஆன உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போயிடலாம். செலக்ட் பண்ணி உள்ள போனதுமே உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஸோ ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்து உள்ள போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை டைப் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அந்த செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் எம்பின் கேட்பாங்க. ஸோ உங்களோட பெர்மனன்ட் எம்பின்னை நீங்கள் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுமே நீங்கள் அந்த எம்பின்னை ஃபர்கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைரியிலையோ இல்லை உங்களோட நோட்ஸ்லேயோ நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களோட பெர்மனன்ட் எம்பின். மறக்காமல் இருக்கிறதுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பின் கொடுத்ததுமே உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு சொல்லி மெசேஜ் காண்பிக்குது பாருங்க. ஸோ யோனோ எஸ்பிஐ ரெஜிஸ்டர் பண்ணுறது இவ்வளோதான். இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until the next signing off, Jaya, take care, bye.